ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு. ஆண்டுடைய கடைசி என டிசம்பர் மாத கடைசியாகவும் ஒரு முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாளானது வருது. ஆக்சுவலி இந்த 2025 டிசம்பர் கடைசியாக டிசம்பர் 30 தான் அந்த முக்கியமான ஆன்மீக நாளாக வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் மார்கழியுடைய 15ஆம் நாள், கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன முக்கியமான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டுடைய கடைசியாக ஏகாதேசியானது மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வருது. வளர்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி மகா வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படுது. இந்த ஏகாதேசி மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதேசி காட்டிலும் அதிக சிறப்புடையது. ஏன்னா இந்த ஏகாதேசி அன்னைக்கு தான் சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு அதிசயமானது எல்லா பெருமாள் ஆலயங்கள்லையும் நடக்கும். அதனால் இந்த ஏகாதேசி ஒரு சிறந்த ஏகாதேசி. இந்த ஏகாதேசியில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சொர்க்கவாசல் திறந்ததுக்கு பின்னாடி சொர்க்க கதவு திறக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சொர்க்க கதவு புதிய வருடத்தில் திறக்குமா திறக்காதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சிம்மம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த வீடியோவில் பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் இந்த ஏகாதேசிக்கு பிறகு நடந்துக்குங்க. ஏன்னா இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நேரத்தில் கிரகங்கள் இப்படி அமைந்திருக்கிறதுனால உங்கள் ராசியில் சேர்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட சொர்க்கம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதுவும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கிற மாதிரி இந்த டைம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய மார்கழியுடைய இந்த ஏகாதேசி அன்னைக்கு செய்யணும். அது என்ன ஆன்மீக ரீதியாக வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா தாள்களையுமே சிம்மம் ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் சிம்மம் ராசி மகம்ல பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி அடையக்கூடிய சக்தி கொண்ட உங்களுக்கு இந்த மார்கழி மாத வைகுண்ட ஏகாதேசியிலிருந்து கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய கேது உங்கள் செயல்களில் தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தலாம். உலகையும் உறவினர்களையும் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு நெருக்கடிகளை இந்த ஏகாதேசியிலிருந்து வழங்கலாம். உங்கள் சுய காலில் நிற்கக்கூடிய வகையில் உங்களை உருவாக்கலாம். இந்த நேரத்தில் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்குள் புதிய நம்பிக்கை பிறக்கும். எதிர்காலத்தை எண்ணி உங்கள் செயல்கள் இருக்கும். வாழ்க்கை துணைக்கோ உங்களுக்கோ எந்த ஒரு ஏகாதேசிக்கு பிறகு ஒரு சச்சரவு நெருக்கடி பிரச்சனை என்று உருவாகலாம். ஆனால் தக்க சமயத்தில் நண்பர்களால் உங்கள் பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். கூட்டு தொழிலில் லாபமானது அடைவீங்க. பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்கள் தன குடும்பாதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும். எதிர்பார்ப்போடு மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் லாபம் தரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வாங்க நினைத்த இடத்தை வாங்கக்கூடிய அளவிற்கு பணம் இருக்கும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. விவசாயிகள் இந்த நேரத்தில் விளைச்சலில் கவனமாக இருப்பது அவசியம். ஸோ மகம்ல பிறந்த சிம்மம் ராசிக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட் பூரம்ல பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாத வைகுண்ட ஏகாதேசியிலிருந்து விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் சகாயஸ்தானாதிபதி சுக்கிரன் இந்த ஏகாதேசி முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். வராமல் இருந்த பணம் வரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். புதிய வாகனம் நவீன பொருட்கள் என்று வாங்கக்கூடிய நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் உருவானாலும் அந்த நிமிடமே அவை சரியாகும். செய்து வரக்கூடிய தொழிலில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் நன்மையானது அதிகரிக்கும். பெருமையானது உண்டாகும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒரு சிலர்லாம் புதிய சொத்து இடம் என்று வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும்.
பல குடுக்கல் வாங்கல ஏற்பட்ட நெருக்கடி மொத்தமாக நீங்கும். அரசியல்வாதிகள் வகையில் தலைமையையும் தொண்டர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். சுய தொழில் செய்து வருபவர்கள் பணியாளர்களை அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் அவசியம். விவசாயிகள் விளைச்சல்ல கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மையாகும். பெண்கள் கணவருக்கும் குடும்பத்தினருக்கும் தெரியாமல் பிறரிடம் பணம் கொடுப்பது முதலீடு செய்வது இழப்பிற்கு வழிவகுக்கும். தயவு செய்து இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து அதை தவிர்த்துக்கிறது உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. பிரச்சனைகள் உருவாகும், அதுக்கு தான் கவனமாக இருங்கிறத சொல்கிறேன். பூரம்ல பிறந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப கவனமாக இருங்க. நெக்ஸ்ட் உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருந்து வெற்றியறிந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி வைகுண்ட ஏகாதசி நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் ராசிநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் பாக்கியாதிபதி செவ்வாயும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அதுவும் இந்த ஏகாதசியுடைய பிற்பகுதியில் உங்கள் தன குடும்பதிபதியும் லாபதிபதியுடைய இதில் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் இருக்கும். எதிர்பாராத வரவு வரும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முயற்சி வெற்றியாகும். கடன் தொல்லைலாம் இருந்தால் விலகும். சேமிப்பு உயரும். உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிரன் ஏகாதசி முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும். பொன்பொருள் சேரும். இளைய சகோதரர்கள் வகையில் ஆதரவு கிடைக்கும். சப்தமஸ்தானத்தில் சனி ராகு ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேளையிலையும் வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு நிதான அவசியம். புதியவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலையும் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம். எதிர்ப்பாளரிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை உண்டாக்கும். கூட்டு தொழிலில் கூட கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். திருமணம் மறுமணம் போன்ற சிந்தனைகளுக்கு இந்த டைம் இடம் கொடுக்க வேண்டாம். மீறி இடம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சிம்மம் ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஏகாதசி மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி போல் ரொம்ப கிடையாது. ஏன்னா மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி விட அதிக மடங்கு பலனுடையது தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசியில் செல்வ வள பெருக முக்கியமான பெருமாள் புகுந்த 3 பொருட்களை வாங்கணும். அது என்ன 3 பொருட்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த 3 பொருளை வாங்கி பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்குங்க. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி என 2 ஏகாதசி வரும். இந்த 2 நாட்களில் பெருமாளை வழிபாடு செய்வது என்பது நல்ல பலனை தரும். ஆனால் வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்காதவங்க கூட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியை கடைபிடித்தே ஆகணும். இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த நாள் அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு என்பது அனைத்து பெருமாள் ஆலயங்களையும் நடைபெறும். இந்த தினம் விரதம் இருந்து இரவு கண் விழுத்து பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதனால் உங்களுக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வ நிலை பெருகும். அதுவும் இந்த நாளில் சில பொருட்களை வாங்கினீங்கன்னா புதிய வருடம் பிறக்கும் போது அந்த வருடம் முழுவதும் செல்வ நிலை பெருகுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ பெருமாளுக்கு உகந்த 3 பொருட்களை இந்த நாளில் வாங்கணும். அதில் ஃபஸ்ட்டு பொருள் துளசி இலை. பொதுவாக ஏகாதசி அன்னைக்கு துளசியை பறிக்கக்கூடாது. அதனால் ஏகாதசி திதி தொடங்கிறதுக்கு முன்னதாகவே துளசி இலையை பறித்து வைத்து கொள்ளுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கடையில் காசு கொடுத்து வாங்கி கொள்ளுங்க. அப்படி துளசி இலையை ஏகாதசி அன்னைக்கு வாங்கும் பொழுது அதனோடு பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் இவற்றையும் வாங்குங்க. வீட்டில் ஏற்கனவே இந்த பொருட்கள் இருந்தாலும் புதிதாக இந்த ஏகாதசி அன்னைக்கு வாங்கி வைங்க.
இதை மூன்றையும் ஒரு அகல் விளக்கில் வைத்து பெருமாளுக்கு முன்பாக வைத்து விடுங்க. இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். அப்புறம் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அன்னைக்கு பெருமாளை தரிசனம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. பக்கத்தில் பெருமாள் ஆலயம் இருந்தால் பெருமாள் ஆலயத்துக்கு போய் அங்கே சொர்க்க கதவு திறக்கப்பட்டதன் வழியாக உள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்களும் தீரும், உங்களுடைய பாவங்களும் போகும். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை செய்திடுங்க. ஸோ ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.